You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியுமாய் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே 1வது வசனத்தை நம்ம ஒரு பகுதியில் நம்ம வாசித்து பார்த்துருக்கிற ஒரு எபிசோடில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்து அவர் நடத்துகிறார்னு சொல்லி, உபாகமம் 28ஆம் அதிகாரம்னு சொல்லும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அதில் பட்டியலாய் நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறதான ஒரு காரியங்கள். அதனால ஒவ்வொரு வசனமாய் நீங்கள் 12-14 வசனம் வரலையுமா நீங்கள் படித்து பார்க்கும்போது தேவன் தேசத்தையும் தேசத்தில் உள்ள ஜனங்களையும் மிருக ஜீவனங்கள், வீட்டின் காரியங்கள், போக்குவரத்து, அதுக்கு பிறப்பட்ட களஞ்சியங்கள், இதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துக்கிறத வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இந்த காலை நேரத்தில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் என்ன அப்படி யோசிக்கிறோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எவ்வளோ சம்பாத்தியம் வந்தாலும் குடும்பத்தில் என்ன இருக்கிறதில்ல, அப்படியே பணம் தங்கிறதில்ல, குறைபாடாக இருக்கிறது, குறைவுள்ளவர்களாகவே நாங்கள் காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கில்ட்டி கான்ஷியஸில் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. சில மனைவிமாரங்க வந்துட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, சம்பாத்தியம் பண்ணினவதாருனா கூட கையில் நிற்கிறதே இல்லைங்க ஐயா, எங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க, நிறைய கடன் அப்படியே பைசா வாங்கிட்டு வர பைசா அப்படியே செலவாயிடுது, கடன்காரனுக்கு கொடுத்துட்றோம், வட்டிக்கு கொடுத்துறோம், ஏதாவது ஒரு காரியத்தில் பிள்ளைங்களுக்கு இதை கட்டணும் அதை கட்டணும், இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி பயங்கரமான சூழ்நிலைகளை உண்டாயிடுதுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்லா யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாருங்க, எதை செய்தாலும் நம்ம தேவனுக்கென்று நம்ம செயல்படும் போது தேவனை முன் வைத்து கர்த்தருக்காக செயல்படும் கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறவர். தேவனுடைய திட்டம் என்னன்னா, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம ஐஸ்வர்யமாய் நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைங்க அவரை தேடி அவரை சார்ந்து அவருக்குள்ளாக விசுவாசமாக இருந்து நடத்தணும்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறது. ஸோ அதற்காக தான் கர்த்தர் நம்ம உண்டாக்கி நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைங்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது இடையில் பல சவால்கள், குடும்பத்தின் காரியம், தனிப்பட்ட வாழ்க்கை, பிள்ளைங்க, இப்படி பல சவால்களை நாம் என்ன பண்ணுறோம், சந்திக்கிறோம். ஒரு அருமையான வசனத்தை இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்காக. கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னுடைய களஞ்சியங்கள், த பேரன், த ஸ்டோர் ஹவுஸ், சேர்த்து வைக்கிற இடம், அது மாத்திரம் இல்லாத படிக்க உன்னுடைய வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீ கைட்டு செய்கிற வேலை, நீ எந்த வேலையாக இருக்கட்டும், அது கூலி வேலையாக இருக்கட்டும், தின வேலையாக இருக்கட்டும், மாதத்திற்கு ஊதியத்தை வாங்குறதோ, 15 நாளைக்கு ஊதியத்தை வாங்குறதோ, தினந்தோறும் வேலை செய்துட்டு ஊதியத்தை வாங்குறதோ, இல்லை வீட்டில் நீங்கள் ஏதாவது கடையை வச்சு என்ன பண்ணுறீங்க, நடத்தி கொண்டு இருப்பீங்க. ஒரு டிஃபன் சென்டரோ, ஒரு மல்லிகை சாமான கடையோ, இல்லை ஒரு சில்லறை கடை வச்சு நடத்துவீங்க, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுவீங்க, ஒரு பால் வியாபாரம் பண்ணுவீங்க, வாட் எவர் இட் மே பி. அதுலேருந்து வருகிற உன் கையின் காரியங்கள், சம்பாத்தியம் நான் உனக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். உன் களஞ்சியங்களையும் எல்லா உன் வேலைகளை எல்லாம் ஆசீர்வாதமாய் கட்டளிடுவார் என்று சொல்லி வசனத்தில் மாத்திரமில்லாத படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். வாட் a blessed word, what a pleasantful word. தேவன் பாருங்க, களஞ்சியங்கள், த ஸ்டோர் ஹவுஸ், வீட்டில் இருக்கிறதான பண்டசாலையை மாத்திரம் இல்லாத படிக்கு கைட்டு செய்கிற கையின் வேலைகள், போக்குவரத்து, பிரயாணங்கள்,
எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதை காட்டில் என்னங்க நமக்கு தேவை? உடைய களஞ்சியங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படும். குறை சொல்லுகிற காரியம் இருக்காது. என் வீட்டில் இது இல்லை, அது இல்லை, இது பற்றாக்குறை, அது பற்றாக்குறை. நோ, நெவர், நத்திங். ஒன்றை இனி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் அவரை சார்ந்துட்டையானால் இந்த கால நேரத்தில் உன் களஞ்சியங்களை, சின்ன வருமானம் இருக்கட்டும், சின்ன ஒரு குறுந்தொழில் தான் நான் பண்ணுறேன், சின்ன ஒரு வியாபாரம் தான், ஒரு காய்கறி வியாபாரம் தான் பண்ணுறேன், இல்லை சின்ன ஒரு டிஃபன் கடை தான் நான் வச்சு நடத்தின்னு இருக்கிறேன், இல்லை ஈவினிங்கில் சின்ன ஒரு ஸ்நாக்ஸை தான் போட்டு நான் குடும்பத்தை நடத்துகிறேன், பரவாயில்லை. தேவன் உன் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ உன்னதமான ஒரு வார்த்தை இல்லை? நீ தேவனுக்கென்று உண்மையாய் கொடுத்து, நீ தேவனுக்கென்று உண்மையாய் நேரங்களை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவருக்கு செயல்படும் போது, நீ கடவுளுக்கு உனக்கு கொடுக்கிற அந்த காரியங்களில், அந்த வருகிற வருமானத்திலும் கூட நீ உண்மையாக இருப்பாயினால் தேவன் பல விதத்தில் உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அது நிமித்தமாக உன் களஞ்சியங்கள் என்ன பண்ணாது? உன் களஞ்சியம் நிரம்பாமல் இருக்காது. தேவன் களஞ்சியத்தை நிரப்புவார், களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பார். நிரம்பி வழியும். Your storages will be overflow. உடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். உடைய போக்குவரத்து, நீ கைட்டு செய்கிற காரியம், நீ கொடுக்கிற தேசத்தில், வசிக்கிற தேசத்தில், இருக்கிற இருப்பிடத்தில், உன் பகுதியில் கர்த்தர் உன்னை பல விதத்தில் ஆசீர்வாதமாய் உயர்த்தி நடத்துவார். இதுதான் இன்னைக்கு உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதம். தொடர்ந்து தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உன் களஞ்சியத்தையும் உன் கையின் வேலைகளை ஆசீர்வதிப்பார். நீ தங்கி இருக்கிற தேசத்தில் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார்னு சொல்லி நாங்கள் வாசித்து இருக்கிறோம்ப்பா. இந்த உபாகமம் 28:8 வசனத்தில் அதன்படி கர்த்தனை செயல்படுத்தி நடத்துங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.